ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஜூடாஸ் விங். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி தெரியாம இருக்கலாம். பட் இந்த வீடியோல ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி யூடியூப்ல நீங்க பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரில. இதுக்கான ஒரு கதையோட நம்ம வந்து ஜூடாஸ் விங்கை பார்ப்போம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஏஎம்டி அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் ஐசிடி எஜுகேஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த ஆர்டரில் பார்த்துட்டு வாங்க. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட எண்டில் தரேன். ஓகே, வாட் இஸ் ஜூடாஸ் விங்? ஸோ ஃபஸ்ட்டு ஜூடாஸ் விங் எப்படி மார்க்கெட்டில் இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே நெக்ஸ்ட்டு அதுக்கான கதையையும் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து இது வந்து ஒரு செஷன். ஓகே, ஏஷியன் ஆர் லண்டன் ஏதோ ஒரு கில் ஜோன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், ஏதோ ஒரு கில் ஜோன். ஓகே, இதுவும் வந்து ஒரு கில் ஜோன், ஏதோ ஒரு கில் ஜோன் சம்திங். ஓகே, இது ஏஷியன் கில் ஜோன், இது லண்டன் கில் ஜோன், ஆர்எல்ஸ் இது லண்டன் கில் ஜோன், இது நியூயார்க் கில் ஜோன். அது மாதிரி ரெண்டு கில் ஜோனுக்கு நடுவில் ஒரு ஜூடாஸ் விங் கிரியேட் ஆகும். வாட் இஸ் ஜூடாஸ் விங்? இதுதான் கைஸ். இது எப்படி வந்தது, என்ன கதை, எல்லாத்தையும் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஓகே கைஸ், இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் வாட் இஸ் ஜூடாஸ் விங்? ஃபர்ஸ்ட் இந்த ஜூடாஸ் விங்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஜூடாஸ் விங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லைக் ஜீசஸ், ஒன் செகண்ட். ஓகே கைஸ், வந்து ஜூடாஸ் அப்படின்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னா, கிறிஸ்டின் மித்தாலஜியில் ஜீசஸுக்கு பக்கத்துலேயே இருந்து, ஐ மீன் ஜீசஸ் கூடயே இருந்து ஜீசஸ்கே துரோகம் பண்ணவர் தான் ஜூடாஸ். ஓகே, ஜீசஸ்கே துரோகம் பண்ணவர் யார் அப்படின்னா ஜூடாஸ். இப்போ எதனால் இங்கே ஜூடாஸ் விங்னு பேர் வந்தது அப்படின்னா, கிறிஸ்டின் மித்தாலஜியில் ஜீசஸ் பக்கத்துலேயே இருந்து ஜூடாஸ் அப்படிங்கிறவர் வந்து ஜீசஸுக்கு துரோகம் பண்ண மாதிரி, இந்த மார்க்கெட்டும் வந்து இந்த ஸ்விங் மட்டும், லைக் எந்த ஸ்விங், இங்கே ஒரு ஸ்விங் இருக்குல்ல, இந்த ஸ்விங் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா, இதை கலரை மாற்றிக்கிறேன். ஓகே, இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இந்த ஸ்விங் மட்டும் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக மூவ் பண்ணி மார்க்கெட்டில் நம்மளையே எஸ்எல் வாங்க வச்சுருது. ஸோ ட்ரேடர்ஸுக்கு இந்த ஸ்விங் வந்து துரோகம் பண்ணுறதுனால இதுக்கு வந்து பேர் ஜூடாஸ் ஸ்விங். இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன், கிறிஸ்டின் மித்தாலஜியில் ஜீசஸ்க்கு கூடவே இருந்து துரோகம் பண்ணவர் தான் ஜூடாஸ். இப்போ ஐசிடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த ஸ்விங் வந்து மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸுக்கு இந்த ஸ்விங், இந்த சிவப்பு கலரில் போட்டிருக்கேன்ல, இந்த ஸ்விங் வந்து மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸுக்கு துரோகம் பண்ணுறனால இதுக்கு பேர் வந்து ஜூடாஸ் விங் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. இது நான் வைக்க கிடையாது, ஐசிடி வச்சது. ஓகேங்களா? இந்த ஒரு ஸ்விங்கை மட்டும் ஜூடாஸ் விங் அப்படின்னு சொல்கிறாரு ஐசிடி, பிகாஸ் ஆஃப் த இந்த ஸ்டோரி மூலயமா தான். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இது எங்கெங்களா இருக்கும்? ரெண்டு கில் ஜோனுக்கு நடுவில் இருக்கும் கைஸ். ஸோ இது வந்து ஒரு கில் ஜோன். லைன்லாம் வேணாங்க, லைன் போட்டால் சரியாக இருக்காது. ஓகே ஓகே, இது என்ன அப்படின்னா, இங்கே இந்த வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்கேன்ல, அது வந்து ஏஷியன் கில் ஜோனாக இருக்கலாம். ஓகே, இது ஒரு கில் ஜோன். அடுத்து க்ரீன் கலரில் போட்டிருக்கு, இது ஒரு கில் ஜோன். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரெட் கலர் பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, இது வந்து இந்த ஸ்விங், ஜூடாஸ் ஸ்விங். இப்போ மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதை ஏஷியன் அண்ட் லண்டன் எடுத்துக்கலாம். ஓகே, இது ஏஷியன் வந்து மேலே வந்து ஒரு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் இதை ஒன்று. ஸோ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகும்போது இங்கே வந்து ஒரு நல்ல இம்பல்சிவான மூவ் கொடுக்கும்போது, ஸோ நிறைய வந்து இந்த இடத்துல நிறைய பேர் பை பண்ணுவாங்க. ஓகே, பை பண்ணிட்டு சம்திங் ஒரு இடத்துல எஸ்எல் அண்ட் டிபி வச்சுருவாங்க. மார்க்கெட் போகிற மாதிரி போகும். போகிற மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கீழே போயிடும். ஸோ இதுதான் ஜூடாஸ் விங். இது என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக் மூவை கொடுக்கும். ஃபேக் மூவை கொடுத்துட்டு தென் ஒரு ரியல் மூவை கொடுக்கும்.
ஓகே. நேத்தே வந்து அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பவர் ஆஃப் 3 இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பார்த்தோம். ஸோ அதில வந்து தெளிவா சொல்லியிருந்தேன். அக்யூமுலேஷனுக்கு அப்புறம் ஒரு மேனிபுலேஷன் நடந்துட்டு தான் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் பார்த்துட்டு வாங்க. ஐசிடி எஜுகேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நம்ம சேனலுக்குள்ள இருக்கு. போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஸோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, 2 கில் ஜோனுக்கு நடுவுல மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ல போகும். ஸோ அந்த டைரக்ஷன்ல போயிட்டு ஆப்போசிட் சைடு மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்துரும். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த 2 கில் ஜோனுக்கும் நடுவுல எந்த சைடு போகுதோ, அது வந்து ஒரு ஃபேக் மூவ். திரும்ப அதுக்கு அகைன்ஸ்ட்டா வரும் பாருங்க, ரிவர்சல் ஆகி. அதுதான் ஒரு ரியல் மூவ். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த ரெட் கலர் பாக்ஸ்ல போட்டிருக்குல்ல, இது வந்து ஸ்மார்ட் மணி ட்ராப். ஓகே. இப்ப வந்து இந்த ஏஷியன் முடிஞ்சு மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் குடுக்குதுல்ல, இது வந்து ஸ்மார்ட் மணியால உருவாக்கப்படுற ட்ராப். ஓகேங்களா? ஸ்மார்ட் மணி வந்து இந்த ட்ராப்ப உருவாக்குறாங்க. லைக் இங்க இருக்கு. இங்க ஏசியன் கில் ஜோன் முடிஞ்சு, இந்த கில் ஜோன் லண்டன் கில் ஜோனுக்கு நடுவுல ஒரு ஸ்விங் வேகமா கிரியேட் ஆகும். நல்ல ஒரு இம்பல்சிவான மூவ்லயே கிரியேட் ஆகும். அது வந்து என்ன அப்டின்னா, லைக் PO3ல நம்ம பார்த்தப்ப சொல்லியிருந்தேன். ஏசியாவோட ஹைல லிக்விடிட்டி இருக்கும். அந்த லிக்விடிட்டிய மார்க்கெட் எடுக்கிறதுக்கு இங்க மேனிபுலேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மேனிபுலேஷன் தான் இது. இந்த மேனிபுலேஷன் தான் ஜூடா ஸ்விங். ஓகே. லைக் அந்த இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நான் வந்து கம்பைன் பண்ணி சொல்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஏசியன் ஹைஸ் அண்ட் லோஸ்ல லிக்விடிட்டி இருக்கும். ஆர் எல்ஸ் ஒரு கில் ஜோன், ஒரு செஷன் ஹைஸ் அண்ட் லோஸ்ல லிக்விடிட்டி இருக்கும். அந்த லிக்விடிட்டிய வந்து மார்க்கெட் எடுக்கும். மார்க்கெட் எடுக்கும் அப்படின்னா ஸ்மார்ட் மணி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக தான் இப்ப இங்க இருந்து இவ்வளோ தூரம் இந்த ஸ்விங் இருக்குல்ல, லைக் இங்க ரெட் கலர்ல போடுறேன். இந்த ரெட் கலர் ஸ்விங் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் பாக்ஸ்ல போட்டிருக்க இந்த ஸ்விங் வந்து ஸ்மார்ட் மணியால உருவாக்கப்படுற ட்ராப். ஸ்மார்ட் மணி வந்து இங்க இருக்க ஹையோட லிக்விடிட்டி எடுத்துட்டு கீழ போலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அது ஹை லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மேல வருவாங்க. இதுதான் ஸ்மார்ட் மணியோட ட்ராப். இதுக்கு பேர் தான் ஜூடா ஸ்விங். ஓகே. ஸோ இந்த மேனிபுலேஷன் ஜோன் ஒரு கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு மேனிபுலேஷன் ஜோன். ஓகே. மேனிபுலேஷனுக்கு அப்புறம் வர்றது இது ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஜூடா ஸ்விங்க வந்து மார்க்கெட்ல ஐடென்டிஃபை பண்ணணும். லைக் இங்க 2 கில் ஜோனுக்கு நடுவுல, 2 செஷனுக்கு நடுவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்லி 2 கில் ஜோனுக்கு நடுவுல அவ்வளோதான். செஷன் இழுக்காதீங்க இங்க. 2 கில் ஜோனுக்கு நடுவுல மார்க்கெட் ஒரு ஸ்விங் குடுக்கும். அதுக்கு அகைன்ஸ்டான மூவ் குடுக்கும். ஸோ அதுதான் ஜூடா ஸ்விங். ஓகேங்களா? ஓகே கைஸ். இப்ப நம்ம வந்து சார்ட்ல பார்க்கலாம். ஓகே. இங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே. கைஸ் இப்ப வந்து இத வந்து ஒரு இண்டிகேட்டர்ல போட்டிருக்கேன். கில் ஜோனுக்கு ஐசிடி கில் ஜோன் அண்ட் பிவோட் அப்படிங்கிற இண்டிகேட்டர். ஓகேங்களா? செட்டிங்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா இத பார்த்துக்கோங்க. லைக் இண்டிகேட்டர்ல இது மாதிரி தான் என்னோட செட்டிங்ஸ் இருக்கும். ஓகே. வீடியோவ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இங்கெல்லாம் எல்லாமே யூஸ்லெஸ் திங்ஸ். ஓகே. இது எல்லாமே யூஸ்லெஸ். நான் வந்து மோஸ்ட்லி இந்த 3 செட்டிங்ஸ் இந்த இது மட்டும் தான் உங்களுக்கு செட்டிங்ஸ் யூஸ் ஆகும். ஓகே. இது வந்து ஏசியன் கில் ஜோன். இது வந்து லண்டன். இது வந்து நியூயார்க். ஓகே. இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் இல்ல ஐசிடி சொல்லியிருந்தாரு. 2 கில் ஜோனுக்கு நடுவுல அந்த ஜூடா ஸ்விங் கிரியேட் ஆகும். ஒரு சில நேரத்துல வந்து அந்த கில் ஜோன் ஸ்டார்ட்டிங்ல கூட கிரியேட் ஆகும். ஓகே. இப்ப இங்க என்ன கில் ஜோன் அதாவது ட்ராப் நடந்திருக்கு அப்படின்னா, லைக் இதுதான் கைஸ். ஜூடா ஸ்விங் கிரியேட் ஆயிருக்கா? ஓகே. மார்க்கெட் வந்து இந்த ஏசியனோட ஹை எடுத்திருக்கு. ஸோ ஏசியன் அக்யூமுலேஷன் அப்படின்னா, இங்க ஒரு 2 கேண்டில் வந்திருக்குல்ல, இது மேனிபுலேஷன். ஸோ தென் கொஞ்சம் தூரம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்திருக்குல்ல இந்த ஸ்விங். நான் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த ஒரு ஸ்விங் இருக்குல்ல, இந்த ரெட் பாக்ஸ்ல நான் போட்டிருக்கேன்ல, இந்த ஸ்விங் வந்து ஜூடா ஸ்விங். ஓகே. இது வந்து 2 கில் ஜோனுக்கு நடுவுலயும் நடக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த கில் ஜோனோட ஸ்டார்ட்டிங்லயும் நடக்கலாம். ஓகே. அடுத்து நெக்ஸ்ட். இதுக்கப்புறம் ஸோ இந்த இது இப்ப லண்டனுக்கும் நியூயார்க்குக்கும் நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா, லைக் ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறேன். இது வந்து லண்டனோட ஹை. லண்டனோட லோ மார்க் பண்ண தேவையில்ல. ஏன்னா அங்க எடுக்கல. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஜூடா ஸ்விங் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே. யூ வெல் நோன். நல்லாவே தெரியும். இந்த இடத்துல ஜூடா ஸ்விங் கிரியேட் பண்ணிட்டு, தென் மார்க்கெட் கீழ போயிட்டு, இங்க வந்திருக்கு. ஸோ இதையும் இதோட லிக்விடிட்டி சேர்த்து மார்க்கெட் எடுத்துட்டு, ஸோ ஃபுல் டவுன். ஸோ ஆக்சுவல் மூவ் எங்க இருக்கு? ஸோ
ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ரியல் மூவ் வந்து கொஞ்சம் தூரம் கீழே போணுச்சு மார்க்கெட். தென் இந்த இடத்துல இருந்து ஃபுல் டவுன். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் ஜூடா ஸ்விங். ஒரு சில நேரத்தில் இது பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். இந்த கில் ஜோனுக்கு நடுவில் இந்த இடத்துல வந்து ஏஷியனுக்கும் லண்டனுக்கும் நடுவில் கில் ஜோனோட ஸ்டார்டிங்கில் இங்கே வந்துருச்சு. பட் லண்டனுக்கும் நியூயார்க்குக்கும் நடுவில் அங்கே கரெக்டாக நடுவுலையே அந்த ஜூடா ஸ்விங் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆஃப்டர் இந்த ஜூடா ஸ்விங்கோட லிக்விடிட்டியை சேர்த்து மார்க்கெட் எடுத்துட்டு கீழே போயிருக்கு. ஸோ இது மாதிரி ஜூடா ஸ்விங்கோட ட்ராப்பில் மாட்டாமல் நம்ம ட்ரேட் பண்ணணும் கைஸ். ஓகே ஓகே கைஸ், உங்களுக்கு ஜூடா ஸ்விங்கை பற்றி புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா, ஐசிடியோட பிளேலிஸ்ட்டில் ஐசிடியோட எல்லா கான்செப்ட்ஸ் அண்டு தியரிஸ் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். எண்டு கார்டில் இங்கே லிங்க்கை கொடுக்குறேன். ஓகே ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.